Hi friends, welcome to LMTech Technical and Technologies. In the video, Python programming language la irukka nested if அப்படிங்கற statement பத்தி தான் பார்க்க போறோம். So வாங்க friends வீடியோக்குள்ள போகலாம். So previous session la பார்த்தோம் அப்படினா else if கான practice program பார்த்திருந்தோம். So இந்த செஷன்ல நியூ டாபிக் தான் பார்க்க போறோம். So first வந்து ஒரு age process நம்ம போடலாம். ஓகேங்களா? So first ஒரு age நம்ம இந்த இடத்துல கெட் பண்ணுவோம். So age அப்படிங்கிறது ஒரு நம்பர். ஓகேங்களா? So அந்த நம்பரை நான் இன்டிஜரா கன்வர்ட் பண்றதுக்கு ஸோ இன்ட் அப்படின்ற ஃபங்க்ஷன் நான் யூஸ் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ எதனாலன்னு பார்த்தோம்னா நம்மளோட பைத்தானில் நமக்கு டிஃபால்ட்டாக எல்லா டேட்டா டைப்ஸுமே நமக்கு ஸ்ட்ரிங்காக தான் இருக்குது. ஸோ நான் வர ஆன்சரை ஸோ இன்டீஜர் அப்படின்ற டேட்டா டைப்பை நான் மாற்றிக்கிறதுக்கு இன்ட் அப்படின்றது தென் இதுக்குள்ளே ஒரு இன்புட் ஃபங்க்ஷன் நம்ம மேக் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இன்புட் ஃபங்க்ஷனுக்குள்ளே ஸோ என்டர் யுவர் ஏஜ் அப்படின்ற மாதிரி இந்த இடத்துல நான் கொடுக்குறேன். ஓகேங்களா? ஸோ இப்போ எனக்கு இந்த ஏஜ் அப்படின்றது எனக்கு ரன் ஆகும். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து ஃபஸ்ட் கண்டிஷன் மேக் பண்ண போகிறோம். ஸோ இப்போ என்னோட இஃப் ஓகேங்களா என்னோட ஏஜ் வந்து 18க்கு அதிகமாக இருந்தது அப்படின்னா ஓகேங்களா ஸோ 18 விட அதிகமாக இருந்தது அப்படின்னா ஸோ நான் அடுத்த கண்டிஷன் மேக் பண்ண போகிறேன். ஓகேங்களா? ஸோ நெஸ்டட் இஃப்னா என்னென்னு பார்த்தோம்னா ஒரு கண்டிஷனுக்குள்ளே இன்னொரு கண்டிஷன் அதை தான் நம்ம நெஸ்டட் இஃப் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இப்போ 18 விட அதிகமாக இருக்கவங்களை பார்த்தோம் அப்படின்னா ஸோ இப்போ வந்து ஜஸ்ட் ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் நம்ம இந்த இடத்துல கொடுத்துடலாம். ஸோ பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டில் பார்த்தோம் அப்படின்னா யூ ஆர் எலிஜிபிள் அப்படின்ற மாதிரி கொடுத்துடலாம். யூ ஆர் எலிஜிபிள். ஸோ எலிஜிபிள் அப்படின்றத கொடுத்துட்டேன். ஓகேங்களா? ஸோ இந்த இஃபுக்கான எல்ஸ் பார்ட்டை நான் இந்த இடத்துல மேக் பண்ணிடுறேன். ஓகேங்களா? ஸோ நம்மளோட கண்டிஷன் பொறுத்து அந்த இடத்துல எல்எஃப் வரணுமா இல்லை எல்ஸ் வரணுமா அப்படின்றத நம்ம இந்த இடத்துல டிசைட் பண்ணிக்கலாம். ஸோ 18 விட அதிகமாக இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கெல்லாம் எலிஜிபிள் அப்படின்ற மெசேஜ் வரணும். ஒருவேளை 18 விட கம்மியாக ஏதாவது கொடுத்துருந்தாங்க இல்லை தப்பாக ஏதாவது கொடுத்தாங்க அப்படின்னா ஸோ பிரிண்ட் அப்படின்ற ஸ்டேட்மெண்ட்டில் ஸோ நான் செக் யுவர் இன்புட் அப்படின்ற மாதிரி ஒரு மெசேஜ் இந்த இடத்துல நான் கொடுத்துக்குவேன். ஸோ செக் யுவர் இன்புட் அப்படின்ற மாதிரி ஒரு மெசேஜ் நான் கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு நம்மளோட ஃபைலை நம்ம சேவ் பண்ணிடுவோம். ஸோ பார்த்தோம் அப்படின்னா நெஸ்டட் இஃப் அப்படின்றது தான் நம்மளோட ப்ரோக்ராம் நேம். ஓகேங்களா? ஸோ நெஸ்டட் இஃப் அப்படின்றத கொடுத்துடலாம். ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட் ஓகேங்களா ஸோ ரன் பண்ணுவோம். ஸோ என்னோடய ஏஜ் பார்த்தோம் அப்படின்னா ஸோ இப்போ 21 அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ இப்போ ரன் பண்ணுவோம். எலிஜிபிள் அப்படின்ற எனக்கு மெசேஜ் வருது. ஓகேங்களா? ஸோ இப்போ நம்மக்கிட்ட ஒரு கண்டிஷன் இருக்குது. ஸோ இந்த கண்டிஷனுக்குள்ளே நான் இன்னொரு கண்டிஷன் நான் மேக் பண்ண போகிறேன். ஓகேங்களா? ஸோ இப்போ பார்த்தோம் அப்படின்னா 18க்கு மேலே கொடுத்தா மட்டும்தான் எனக்கு இந்த ப்ராசஸ் எனக்கு ரன் ஆகும். ஸோ இந்த இதில் பார்த்தோம் அப்படின்னா ஸோ இன்னொரு கண்டிஷன் நீங்கள் மேக் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ பிரிண்ட் ஸோ இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா நான் வந்து ஜெண்டர் அப்படின்றத எனக்கு கெட் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ ஜெண்டர் அப்படின்றத இப்போ கெட் பண்ண போகிறேன். ஸோ எலிஜிபிளாக இருக்கீங்க ஜெண்டராக வந்து ஃபீமேலாக இருக்கலாம் இல்லை மேலாக இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி எதுவாக வேணாலும் இருக்கலாம். ஓகேங்களா? ஸோ ஜெண்டர் அப்படின்ற ஒரு வேரியபிளில் ஸோ இப்போ நான் வந்து ஒரு இன்புட் நான் கெட் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ இன்புட் பார்த்தோம் அப்படின்னா ஸோ இந்த இடத்துல ஸோ மேலாக இருந்தாங்க அப்படின்னா ஓகேங்களா ஸோ மேலாக இருந்தாங்க அப்படின்னா ஸோ என்டர் யுவர் ஜெண்டர் அப்படின்ற மாதிரி இந்த இடத்துல நான் கொடுக்குறேன். ஓகேங்களா? ஸோ என்டர் யுவர் ஜெண்டர் அப்படின்னு கொடுப்பேன். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம கண்டிஷன் மேக் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ அந்த கண்டிஷன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஸோ இப்போ வந்து ஜெண்டர் வந்து மேலாகவும் இருக்கலாம் ஃபீமேலாகவும் இருக்கலாம். ஓகேங்களா? ஸோ நம்மளோட இஃப் கண்டிஷனில் ஓகேங்களா ஸோ இந்த ஜெண்டர் யாருக்கு கேட்கும் அப்படின்னு பார்த்தோம்னா ஸோ யாரெல்லாம் 18க்கு மேலே வராங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் பார்த்தோம்னா ஜெண்டர் ப்ரெஸ் பண்ண சொல்லி கேட்கும். ஒருவேளை 18க்கு பிலோ அவங்க இன்புட் கொடுத்தாங்க அப்படின்னா செக் யுவர் இன்புட் அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு மெசேஜ் இங்கே எனக்கு டிஸ்பிளே ஆகும். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து என்டர் யுவர் ஜெண்டர்னு இங்கே நம்ம இதை மெசேஜ் படித்து பார்த்துட்டு நம்ம டைப் பண்ணோம். ஓகேங்களா? ஸோ அது வந்து மேலாகவும் இருக்கலாம் இல்லை ஃபீமேலாகவும் இருக்கலாம். ஸோ அப்படி அவங்க கொடுக்குற ஆன்சரை நம்ம ஜெண்டர் அப்படின்ற வேரியபிளில் தான் நம்ம ஸ்டோர் பண்ணுறோம். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்மளோட கண்டிஷனில் ஸோ ஜெண்டர் ஓகேங்களா ஸோ ஜெண்டர் பார்த்தோம் அப்படின்னா அது எதுவாக வேணாலும் இருக்கலாம். ஓகேங்களா? ஸோ அப்போ பார்த்தோம் அப்படின்னா இந்த இடத்துல இருக்கலாம். ஸோ சமம் அப்படின்னு சொல்லும்போது நம்ம டபுள் ஈக்குவல் டு அப்படின்றத யூஸ் பண்ணுறோம். ஓகேங்களா? ஸோ இப்போ பார்த்தோம் அப்படின்னா ஸோ இப்போ வந்து ஃபீமேல் அப்படின்னு டைப் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ எல்லா வேர்டுமே அவங்க ஸ்மாலில் டைப் பண்ணலாம். இல்லை அப்படின்னா ஆர். ஓகேங்களா? ஸோ இதே இல்லைன்னா அது அப்படிங்கும்போது நம்ம ஆர் ஆப்ரேட்டர் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ ஜெண்டர் அப்படின்ற வேரியபிளில் ஸோ வேறு என்ன மாதிரி கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா ஸோ எல்லாமே அவங்க நமக்கு கேப்ஸில் கொடுக்கலாம். ஸோ ஃபீமேல் அப்படின்ற மாதிரி எல்லாமே அவங்க நமக்கு கேப்ஸில் கொடுக்கலாம். தென் அடுத்தது ஆர். ஓகேங்களா? ஸோ வேறு என்ன மாதிரி இன்னும் டைப் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஸோ ஃபர்ஸ்ட் லெட்டர் மட்டும் நமக்கு வந்து அவங்க கேபிட்டலாக தரலாம். ஓகேங்களா? ஸோ ஃபீமேல் அப்படின்றது ஸோ இந்த இடத்துல நம்ம எக்ஸ்ன்னு கொடுத்துருவோம். ஓகேங்களா? கொடுத்ததுக்கு அப்புறமேட்டு ஸோ பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டில் ஸோ ஒரு வேளை வர கேண்டிடேட்ஸ் எல்லாம் ஃபீமேலாக இருந்தாங்க அப்படின்னா ஸோ அவங்கள கோ டு ரூம் நம்பர் 1 அப்படின்ற ஒரு மெசேஜ் நான் இந்த இடத்துல தரேன். ஓகேங்களா?
ஸோ ரூம் நம்பர் 1 அப்படின்ற மெசேஜ்னால் இந்த இடத்துல தந்துடும் ஓகேங்களா. ஸோ ரன் ஆகுது அப்படின்றத செக் பண்ணிடலாமா. ஸோ சேவ் பண்ணிட்டு நம்ம ரன் பண்ணுவோம். ஸோ ஏஜ் பார்த்தோம் அப்படின்னா ஸோ இப்போ வந்து ஒரு 25 அப்படின்ற ஒரு மெசேஜ் நான் தரேன் ஓகேங்களா. ஸோ இங்கே பார்த்தோம்னா என்டர் யுவர் ஜெண்டர்னு கேட்குது. ஸோ இப்போ இந்த இடத்துல நான் ஃபீமேல் அப்படின்றத நான் ஸ்மால்லேயே தரேன், ஃபீமேல்னு கொடுத்துட்டு என்டர் கொடுக்குறேன். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா கோ டு ரூம் நம்பர் 1 அப்படின்றது எனக்கு கிடைக்குது ஓகேங்களா. ஸோ ஃபீமேல் வந்து அதாவது கொடுக்குற இன்புட் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ நம்ம வந்து எல்லாம் கேப்ஸாக தரலாம், இல்லை ஃபர்ஸ்ட் லெட்டர் மட்டும் கேப்ஸாக தரலாம், இல்லை ஸ்மாலில் தரலாம். ஸோ இந்த 3 ஆப்ஷனில் நம்ம எந்த மாதிரியாவது டைப் பண்ணோம் அப்படின்னா எனக்கு ரூம் நம்பர் 1க்கு போங்க அப்படின்ற மாதிரி மெசேஜ் எனக்கு ஷோ ஆகும். இதுவே ஸோ இன்னொரு கண்டிஷன் நான் மேக் பண்ணுறேன் ஓகேங்களா. ஸோ எல்ஸ் ஒருவேளை ஃபீமேலாக இருக்கவங்க ரூம் நம்பருக்கு போங்க அப்படின்ட்டு ஓகேங்களா. இதுவே மேல் அப்படின்னு யாராவது டைப் பண்ணாங்க அப்படின்னா ஓகேங்களா. ஸோ மேல்னு டைப் பண்ணோம்னா டிஃபால்ட்டாக நம்ம வந்து எல் ஸ்பாட்டில் ஓகேங்களா. ஸோ கோ டு ரூம் நம்பருக்கு போங்க அப்படின்னு சொல்லலாம். இல்லை எனக்கும் கண்டிஷன் அந்த இடத்துல வேணும் அப்படின்னா ஸோ இந்த இடத்துல நம்ம எல்எஃப் அப்படின்றத யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. ஸோ எல்எஃப்ல இப்போ பார்த்தோம் அப்படின்னா ஸோ ஜெண்டர் ஸோ இப்போ வந்து எனக்கு மேலாக இருந்தாங்கன்னா ஸோ மேல் அதே மாதிரி சேம் எப்படி டைப் பண்ணுவாங்களோ ஸோ அந்த மாதிரி நம்ம ப்ரெடிக்ட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல நம்ம கண்டிஷன் மேக் பண்ணலாம். ஸோ இப்போ அடுத்தது வந்து இங்கே கேப்ஸில் எல்லாமே டைப் பண்ணாங்க அப்படின்னா ஓகேங்களா. ஸோ இல்லை அப்படின்றதுக்காக ஆர் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணுறோம். ஸோ இந்த இடத்துல ஆர்ன்ற கீவேர்டு நம்ம டைப் தான் பண்ணணும். தென் அடுத்த ஜெண்டர் பார்த்தோம் அப்படின்னா ஸோ ஃபர்ஸ்ட் லெட்டர் மட்டும் இங்கே கேப்ஸை தரலாம் ஓகேங்களா. ஸோ மேலாக இருந்தாங்க அப்படின்னா ஸோ பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டில் ஓகேங்களா. ஸோ பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டில் கோ டு ரூம் நம்பர் 2 அப்படின்ற மாதிரி ஒரு மெசேஜ் நான் இந்த இடத்துல தரேன் ஓகேங்களா. ஸோ கோ டு ரூம் நம்பர் 2 அப்படின்ற ஒரு மெசேஜ் நான் தந்துடுறேன் ஓகேங்களா. ஸோ இப்போ ஒருவேளை தப்பாக கொடுத்தாங்க அப்படின்னா ஓகேங்களா. ஸோ தப்பாக கொடுத்தாங்க அப்படின்னா ஸோ எல்ஸ் பார்ட் நான் இந்த இடத்துல ஒன்று செட் பண்ணுறேன். ஸோ அதில் பார்த்தோம் அப்படின்னா பிரிண்ட் ஸோ கோ டு ரூம் நம்பர் ஸோ கோ டு ஆஃபீஸ் ரூம் அப்படின்ற மாதிரி ஒரு மெசேஜ் நான் தரேன் ஓகேங்களா. ஸோ கோ டு ஆஃபீஸ் ரூம் அப்படின்ற மாதிரி ஒரு மெசேஜ் தந்துடுறேன். ஸோ சேவ் பண்ணிட்டு இப்போ நம்ம ரன் பண்ணுவோம். ஸோ இப்போ ஏஜ் பார்த்தோம் அப்படின்னா ஒரு 30 கொடுக்கும் ஓகேங்களா. ஸோ இப்போ என்டர் யுவர் ஜெண்டர் அப்படின்ற இடத்துல இப்போ வந்து நான் மேல் அப்படின்ற எல்லாத்தையும் நான் கேப்ஸ்லேயே தரேன் ஓகேங்களா. ஸோ இப்போ பார்த்தோம் அப்படின்னா கோ டு ரூம் நம்பர் 2க்கு போங்க அப்படின்ற மாதிரி மெசேஜ் கொடுத்துருக்கு. ஸோ நம்மளோட கண்டிஷனுமே நமக்கு அதுதான் ஓகேங்களா. இதுவே நம்ம வந்து தப்பாக ஏதாவது அவுட்புட் கொடுத்து பார்ப்போம். ஸோ 20ன்ற ஒரு மெசேஜ் கொடுத்துட்டு இப்போ பார்த்தோம் அப்படின்னா மேல் இல்லை ஃபீமேல் இல்லை ஓகேங்களா. சும்மா நத்திங் அப்படின்ற மாதிரி ஒரு அவுட்புட் நான் கொடுக்குறேன். ஸோ அப்போ பார்த்தோம் அப்படின்னா அவங்களுக்கு கோ டு ஆஃபீஸ் ரூம் அப்படின்ற ஒரு மெசேஜ் எனக்கு இங்கே ரன் ஆகுது ஓகேங்களா. ஸோ இப்போ அகைன் நம்ம ரன் பண்ணுவோம். ஸோ இப்போ இந்த இடத்துல பார்த்தோம்னா ஸோ நான் 18க்கு கீழே ஓகேங்களா. ஸோ 18க்கு அபோவ் இருந்தால் ஜெண்டர் கேட்கணும். ஸோ மேலாக இருந்தாங்கன்னா நான் ரூம் நம்பர் 2க்கு போக சொல்லியிருக்கேன், ஃபீமேலாக இருந்தாங்கன்னா ரூம் நம்பர் 1க்கு போக சொல்லியிருக்கேன். ஸோ தப்பாக யாராவது இன்புட் கொடுத்தாங்க அப்படின்னா ஸோ அவங்களுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா ஸோ நான் ஆஃபீஸ் ரூமுக்கு போக சொல்லியிருக்கேன் ஓகேங்களா. ஸோ இதுவே பிலோ ஏஜ் கொடுத்தாங்க அப்படின்னா பிலோ 18க்கு கீழே கொடுத்தாங்கன்னா ஸோ செக் யுவர் இன்புட் அப்படின்ற மாதிரி ஒரு மெசேஜ் நேரத்தை நான் பாஸ் பண்ணியிருக்கேன் ஓகேங்களா. ஸோ இதுதான் நெஸ்டட் இஃப் அப்படின்றது. அதாவது ஒரு கண்டிஷனுக்கு கீழே மற்ற கண்டிஷன்ஸ் வந்தது அப்படின்னா அதுதான் நம்ம நெஸ்டட்னு சொல்லுவோம் ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி மல்டி கண்டிஷன்ஸ் யூஸ் பண்ணும்போது ஸோ இந்த இண்டென்ட் அப்படின்றது ரொம்பவே முக்கியமான ஒன்று ஓகேங்களா. ஸோ இந்த ஏஜ் ப்ரோக்ராமை நீங்களும் நெஸ்டட் இஃப் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி போட்டு பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா லைக் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் போடுற வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ந்து வரணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபாலோ பண்ணாதீங்க, ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.